இந்த நாட்டுக்காக போர் புரிந்திருக்கக்கூடிய ஒரு வீர மங்கை சோஃபியா குரேஷிய இந்தியாவின் மகள் என்று நீ கொண்டாடணுமா, பாகிஸ்தானின் சகோதரி என்று சொல்லணுமா? நீனே இந்தியாவினுடைய ஒரு போருக்காக, பாகிஸ்தான் மீதான போருக்காக, இந்தியாவின் பாதுகாப்புக்காக உயிர் தியாகம் செய்வதற்கான போரிலே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்ட குரேஷி, சோஃபியா குரேஷி தியாகியா, அவரை மதத்தின் அடையாளத்தை வைத்துக் கொண்டு பாகிஸ்தானின் துரோகி என்று சொல்லுகிறாயே, பாகிஸ்தானினுடைய சகோதரி என்று சொல்லுகிறாயே. பாகிஸ்தானின் சகோதரி என்று சொன்னா நீ தானே தேச துரோகி. இதை விட தேச துரோகம் என்ன இருக்கு? மத்திய பிரதேச அமைச்சரோட குரலா பார்க்கணுமா இல்ல ஒட்டுமொத்த பாஜகவோட குரலே இதுதான் அப்படின்னு? மாட்டு இறைச்சி ஏற்றுமதியை மட்டும் உலக அளவுல அதிகமான கோடிக்கணக்கான டன்களை ஏற்றுமதி பண்ணுவானா, அதுக்கு தடை விதிக்க மாட்டானா? 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி திங்கிறவன அடிச்சு கொலை பண்ணுவானா? இது இஸ்லாமிய வெறுப்பா இல்லையா? எத்தனை இப்ப பாருங்க, வக்ஃப் வாரிய திருத்த சட்டங்கிற பேர்ல இஸ்லாமியர்களின் சொத்துக்களை சூறையாடுவதற்கு ஒரு திருட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்கானா இல்லையா? கருப்பு சட்டத்தை. அது வக்ஃப் ஒழிப்பு சட்டமா, வக்ஃப் திருத்த சட்டமான? அது யாராவது கேட்டானா? எந்த இஸ்லாமியனாவது கேட்டானா எனக்கு முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வாங்க? நீ பேசாம வாயை பொத்து நான் அறிவிக்கிறேன்னு சொல்லி போரை நிறுத்தியது நான் தான் ட்ரம்ப் சொன்னா, இந்த தேச பக்தர்கள் எவனாவது ட்ரம்புக்கு எதிராக அறிக்கை விட்டுக்கானா? ட்ரம்ப் எப்படி சொல்லலாம்? இன்னொரு நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் எங்க நாட்டினுடைய பிரச்சனையை குறித்து அவர் எப்படி பேசலாம்? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கர்னல் சோஃபியா குரேஷி இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக பாகிஸ்தானின் சகோதரி அப்படின்னு கடுமையான விமர்சனம் பண்ணிய மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் விஜய் ஷா அவர்கள் மீது கடுமையான கண்டனம் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சுமூட்டவாக எடுத்திருக்காங்க. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? காஷ்மீரினுடைய பகல்காம் பள்ளத்தாக்கிலே 26 பேர் உயிர் பலி ஆனது எப்படி ஏறத்தாழ ஒரு 300 கிலோமீட்டர் கடந்து உள்ளே நுழைந்தார்கள், எப்படி பத்திரமாக அவர்கள் திரும்பி சென்றார்கள் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. சாதாரணமாக நம்ம ரோட்டில் பயணம் பண்ணும்போது நம்மளை சிக்னலை தாண்டி போயிட்டோம்னாலே ஒரு கேமரா நம்மளை கண்காணித்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் போடுறாங்க, அபராதம் போடுறாங்க. அப்போ சாமானிய மனிதனே கண்காணிக்கப்படக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் டீ கடையில் கூட இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருக்குது. எல்லா இடங்களிலுமே நாம் கண்காணிக்கப்படுகிறோம். கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம கடந்த காலத்தில் சொன்னாங்க. இன்றைக்கு கண்காணிப்பு கேமராக்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப எப்படி உள்ளே நுழைந்தார்கள், எப்படி பத்திரமாக திரும்பி போனார்கள் என்கிற புதிரை இந்த அரசாங்கம் சொல்லவே இல்லை. தங்களுடைய பாதுகாப்பு குறைபாட்டை, பொதுமக்களினுடைய உயிரை காவு வாங்கியதற்கு தன்னுடைய பாதுகாப்பு குறைபாடுதான் காரணம் என்பதை அவர்களால் பகிரங்கமாக சொல்ல முடியல. பாகிஸ்தான்ல அதாவது எப்படி வந்தாங்கன்னு தெரியாதான், எப்படி போனாங்கன்னு தெரியாதான். ஆனா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை உங்களுக்கு தெளிவா தெரியுமா? இங்க மட்டும்தான் கொண்டு போடுவாங்களாம், பொதுமக்கள் மேல போட மாட்டாங்களாம். போர் விமானம் பறக்கிற போது இப்படி ஒரு பிரச்சனை விட்டது என்று சொல்லுகிற போது பாகிஸ்தானுடைய பயங்கரவாத முகாமில் இருக்கிறவர்கள் குண்டு போடட்டும் அங்கேயே உட்கார்ந்து இருப்பானா, குந்தி இருப்பானா அவன் அங்கேயே? இது நடைமுறை சாத்தியமாது? மிகப்பெரிய அளவிலே கட்டடங்கள் இடிபடுகிறது, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2 தரப்பிலையுமே நம்ம இந்திய வீரர்களும் உயிர் பலி ஆகியிருக்காங்க. 2 தரப்பிலையுமே ஒரு பெரிய இழப்பு ஏற்படுகிறது. ஒரு பெரிய பொருளாதார ரீதியான சரிவுக்கு இது காரணமாக இருக்கிறது. 35% மேலானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் ஏறத்தாழ ஒரு 21% அதிகமாக வறுமை கோட்டுக்கு ஒருவேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஏழைகள் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் இருக்கக்கூடிய 2 நாடுகள் போரிட்டுக் கொள்வதன் மூலமாக ஒரு மாபெரும் வீழ்ச்சி இருக்கிறது. இது உயிர் பலி மட்டுமல்ல, பொருளாதார சரிவு. ஒரு நாட்டினுடைய சமநிலை சீர்குலைக்கப்படுகிற போது குண்டு போடுகிற இடங்களிலே உடல் அங்ககீனமாக மாறுகிறவர்கள், உடல் ஊனமுற்றவர்களாக மாறுகிறவர்கள், கையை இழக்கிறார்கள், காலை இழக்கிறார்கள், குழந்தைகள் உயிர் பலி ஆகிறார்கள் என்கிற இவ்வளவு அபத்தங்களையும் தாண்டி உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, போரே நடந்துவிடக் கூடாது என்பதற்காக பஞ்சசீல கொள்கையை ஜவஹர்லால் நேரு வகுத்தார். எதிரியை கூட நம்முடைய கருத்தை புரிய வைக்க வேண்டுமே தவிர எதிரியை கூட அடிக்கக்கூடாது என்று சொன்னதுதான் அஹிம்சை. உலகத்திலே அடித்தவன் ஜெயிச்சவனா, அடி வாங்கியவன் ஜெயித்தவனா என்று உலகம் முழுக்க கேட்டபோது அடித்தவன் தான் ஜெயித்தவன் என்று சொன்ன போது மகாத்மா காந்தி மாற்றி சொன்னார், இல்லை இல்லை, அடித்தவன் ஜெயித்தவன் ஆக முடியாது, அடி வாங்கியவன் பக்கம்தான் அறம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, நீதி இருக்கிறது என்றால் ஜெயித்தவன் அடி வாங்கியவனும் ஜெயித்தவன் தான், அடித்தவனை ஜெயித்தவன் என்று சொல்லாதே, அது அறம் சார்ந்தது அல்ல என்று சொன்ன உலகத்துக்கே போரற்ற ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும்
கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று போர்கள் இல்லாத உலகத்திற்கு பஞ்சசீல கொள்கையை அறிவித்த இந்தியா. இதற்கு முன்பும் பாகிஸ்தானோடு போர் நடந்திருக்கிறது. பங்களாதேஷ் உருவானதற்கு இந்திரா காந்தியினுடைய காலகட்டத்திலே போர் நடத்தி இந்திய ராணுவம் தான் ஒரு நாட்டையே உருவாக்கியது. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் என்ன சொல்ல விரும்பினார்கள் என்றால், பகல்காமிலே இருக்கக்கூடிய சாமானியர்களை, சுற்றுலா பயணிகளை, வேடிக்கை பார்க்க வந்தவர்களை பாதுகாக்க தவறிவிட்டோம் என்று சொல்வதற்கு பதிலாக, பாகிஸ்தானிலே வசிக்கக்கூடிய 50 லட்சம் பேரும் வந்து தீவிரவாதின்னு சொல்றது மூலமாக அங்க இருக்கிற அனைத்து குடிமக்களுமே பயங்கரவாதத்தோடு தொடர்புடையவர்கள் என்று சொல்வதன் மூலம், காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு எல்லாருமே குண்டு வைக்கத்தான் போறான் என்று சொல்வதன் மூலமாக சாமானிய மக்களே அங்கு கிடையாது என்று சொல்லுகிற ஒரு மன பிம்பத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் போரின் வழியாக முயற்சி செய்தார். போரை நிறுத்து என்று இடதுசாரிகள் சொன்னார்கள். போரை நிறுத்து என்று உண்மையான தேசப்பற்றாளர்கள் சொல்லுகிற போதெல்லாம் நீ தேச துரோகி என்று சொன்னார்கள். ட்ரம்ப் சொன்னார் போரை நிறுத்துன்னு. ஒரே நிமிடம் நிப்பாட்டிட்டாங்க. அவருக்கு சொன்ன காரணம், அது பங்குச்சந்தை வீழ்ச்சியிலிருந்து பலதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அவர் சொன்னார், வணிக காரணங்களுக்காக தான் போரை நிப்பாட்டப்பட்டது. அப்போ அம்பானி அதானிக்கு வந்து பாதிப்பு வந்துரும்னு சொல்லியிருப்பார் போல தெரியுது. உடனே போரை நிப்பாட்டிட்டாங்க. போரை நிறுத்து என்று ட்ரம்ப் சொன்னால் அவர் உலக அமைதிக்கு வந்து ஒரு வழிகாட்டி. போரை நிறுத்து என்று சாமானியன் சொன்னால் அவன் தேச துரோகி, அவன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெக்கங்கெட்டவர்களாக பாஜக காரர்கள். ஆனா மோடி வந்து அன்னைக்கு லைவ்ல பேசும்போது பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து எங்கிட்ட கெஞ்சி கேட்டதுனாலதான் போர் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதாவது அணு ஆயுதம் இன்னைக்கு வந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வெப்பன் எல்லாமே மிக மோசமான பேரழிவு ஆயுதங்களை 2 நாடுகளுமே வைத்திருக்கிறது. இன்னைக்கு நவீன விஞ்ஞானத்துல ஒருவனுக்கு ஒருவன் மல்லு கட்டியா சண்டை போட போறான். போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்களும் பறக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில 2 தரப்புக்குமே இழப்பு ஏற்படும் என்பதற்கு பதிலாக சில பேர் சாதி வெறியர்கள்லாம் சொல்லுவான், நான் அருவா எடுத்தா எங்க ஆளு எடுத்தாதான் வெட்டும்பான். திருப்பி வெட்டாதா அருவாளு? ஆயுதம் என்பது 2 பக்கமும் வெட்டக்கூடியதானே. போர் என்பது 2 பக்கமும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதானே. போற உயிருங்கிறது 2மே பொதுவான உயிர் தானே. இப்ப இவன் சொல்றான், இப்ப RSS காரன் சொல்றான் அகண்ட பாரதத்தை உருவாக்கணுங்கிறான். எப்படிரா உருவாக்குன்னு கேட்டா, பாகிஸ்தான் எல்லாம் இந்தியாவில் சேர்த்துக்குவேங்கிறான். அப்புறம் எப்படிரா இது பகை நாடு ஆகும், எப்படிரா போர் நடத்துறோம் நம்ம அப்படின்னு கேட்டா அவன்கிட்ட விடையே இல்லை. அவன் ஆப்கானிஸ்தானை எல்லாம் சொல்றான், நம்ம ஊர் தான் அது. அகண்ட பாரதத்துல RSS கோட்பாட்டுல ஆப்கானிஸ்தானை கூட சேர்க்கணுங்கிறான். முஸ்லீம்கள் இருக்கிற வரைக்கும் தான் பகை வளர்த்து அவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும். பிரதமராக வாஜ்பாய் இருந்தபோது இஸ்லாமியர்களை எதிரிகளாக காட்டி அரசியல் செய்கிறீர்களே, இஸ்லாமியர்களே ஒருவேளை இந்தியாவில் இல்லைன்னா உங்க அரசியல் என்ன ஆகும்னு ஒரு சர்வதேச பத்திரிகையாளர் கேட்டான் வெளிநாட்டு பயணத்துல. we will create Muslimsனார் அவரு. கொஞ்சம் கூட யோசிக்காம நான் ஆளை ரெடி பண்ணிக்கிறேங்கிறார். இப்போ முஸ்லீமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவனுக்கு சாதாரண நாட்களிலே ஒரு சாதிக்காரன் இன்னொரு சாதிக்காரனை பகைவனாக சண்டை போட்டு கொண்டே இருக்கான். மத கலவரம் என்று வருகிற போதுதான் தன்னை இந்துவாக உணர்கிறான். அதனால பாஜகவிற்கு இந்துத்துவ எழுச்சி வேண்டும் என்று சொன்னால் மத கலவரம் தான் அவர்களுடைய அரசியல் கோட்பாடு. மத ரீதியான பிளவுகள் இல்லைன்னா பாஜகவிற்கு தமிழ்நாட்டு இந்திய அரசியல்ல எந்த வேலையும் கிடையாது. தமிழ்நாட்டிலே வேலை, தமிழ்நாட்டில் எப்படி வேலை இல்லையா அது மாதிரி இந்திய அரசியல்ல எந்த வேலையுமே கிடையாது. அதனால அவர்கள் இதை என்ன நினைச்சிட்டான்னா, இந்த போர் நடத்துவது என்பதை பாகிஸ்தான் மேல போர் நடத்துறதா அவன் நினைக்கல. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை வந்து கக்குவதற்கு, விஷத்தை கக்குவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது. இதை வச்சே நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த ஆட்சியின் தோல்விகளை பூரா நம்ம மறைச்சிடலாம். ஒரு 11 ஆண்டு காலம் நம்ம அதை வந்து இந்தியர்களுக்கு செய்த துரோகம், 400 ரூபா வித்த சிலிண்டரை இன்னைக்கு 1000 ரூபா வித்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி எத்தனையோ துரோகங்களை நம்ம வந்து இந்துக்களுக்கு தான் அதிகமாக செஞ்சிருக்கோம். எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கான். வேலை வாய்ப்பு இல்லை, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அக்கினி பாத்துல வந்து ராணுவ வீரர்களை முறையாக அவனுக்கு சம்பளம் கொடுத்திருந்து முறையா அவனை நடத்தி இருந்தாலே அவன் பாதுகாப்பு குறைபாடு வந்திருக்காது. பகல்காம்ல வந்து பயணிகள், சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்க மாட்டானே. பூரா கான்ட்ராக்ட் ஜாப்ல வந்து எடுத்துட்டு ஒரு 1.5 லட்சம் பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. ராணுவத்துல இருந்து தூக்கிட்டு தேசபக்தியை பத்தி யாருக்கு பாடம் எடுக்கிறான்னா, தேச விடுதலைக்காக போராடாத ஒரே இயக்கம் RSS தான். அவன் வந்து மற்றவனுக்கு பாடம் எடுக்கிறான். மற்ற எல்லா சமூகங்களும் மிகப்பெரிய அளவுல தேச விடுதலைக்கு போராடி இருக்காங்க. அதனால இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு குறுக்குச்சால் ஓட்டுகிற வேலையை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார். பாஜக அமைச்சருக்கு எதிராக சூமோட்டோவா அந்த வழக்கு எடுத்த நீதிபதி, நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது, நாளைக்கு நான் உயிரோடு இருந்தேன்னா உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தடை விதிக்கலைன்னா அந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டுக்காக போர் புரிந்திருக்கக்கூடிய ஒரு வீர மங்கை சோஃபியா குரேஷிய இந்தியாவின் மகள் என்று நீ கொண்டாடணுமா, பாகிஸ்தானின் சகோதரி என்று சொல்லணுமா நீனே? அப்ப அவங்களுடைய மனம் எவ்வளவு புண்படும். இவ்வளவு பெரிய உயிர்த்தி, அதாவது ராணுவத்திலே போய் வேலைக்கு சேருவது என்பது என் உயிரை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், இந்த தேச விடுதலைக்காக ஒப்படைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக மோசமான மரண விளையாட்டு தானே போரு. அதுல வந்து ஒரு தளபதியாக கர்னலாக இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யக்கூடியவங்கள, அவங்க ஒரு பெண்ணாக வேற இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்காங்கன்னா நீ எவ்வளவு பெரிய மரியாதை செலுத்தப்பட வேணும். யார் தேச துரோகிங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு.
இந்திய அதாவது இந்தியாவினுடைய ஒரு போருக்காக, பாகிஸ்தான் மீதான போருக்காக, இந்தியாவின் பாதுகாப்புக்காக உயிர் தியாகம் செய்வதற்கான போரிலே தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்ட குரேஷி, சோஃபியா குரேஷி தியாகியா, அவரை மதத்தின் அடையாளத்தை வைத்துக் கொண்டு பாகிஸ்தானின் துரோகி என்று சொல்லுகிறாயே, பாகிஸ்தானினுடைய சகோதரி என்று சொல்லுகிறாயே, பாகிஸ்தானின் சகோதரி என்று சொன்னா நீ தானே தேச துரோகி. இதை விட தேச துரோகம் என்ன இருக்கு? ராஜேந்திர பாலாஜி கூட தான் சொன்னாரு, நான் 1000 பேரை கூட்டிட்டு போய் போர் நடத்துவேன்னு. நடத்திடுவார் அவரால்? எத்தனையோ பேர் சொல்லலாம். வாய் ஜாலங்கள் யார் வேணாலும் வாய் சவுடால் பேசலாம். களத்தில் நிற்பது எளிதான விஷயம் அது. ஒருவேளை அவர் இறந்திருந்தால் எத்தனையோ பேர் இறந்திருக்காங்கல்ல, எத்தனையோ வீரர்கள் போரில் இறக்குறாங்கல்ல. நமக்கு ஒரு நாள் செய்தி, அவன் வாழ்நாள் அந்த குழந்தை ஒரு தகப்பனை இழந்து விடும், ஒரு மனைவி தன்னுடைய கணவனை இழக்கிறா, ஒரு தாய் தன் மகனை இழக்கிறா. அந்த குடும்பத்தில் சோகம் எப்பொழுதாவது நீங்குமா? இளம் வயது மரணங்கள் நிகழ்கிற வீடுகளிலே துக்கங்களை மாறுவதே கிடையாது. வாழ்ந்து செத்தவர்களுடைய வரலாறு வேறு. போரிலே செத்தவர்கள்லாம் நம்ம ஒரு நாள் மலர் வளையம் வைப்பீங்க, ஒரு நாள் இராணுவ மரியாதை போலீஸ் மரியாதை, அரசு மரியாதை கொடுக்குறோன்னு வானத்தை நோக்கி சுடுவீங்க. எல்லாரும் கிளம்பி போயிருவியல்ல. மீதம் இருக்கிற வாழ்க்கை யார் வாழ்றா? அவ்வளோ பெரிய தியாகம் செய்யக்கூடிய, இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு கர்னலை கொச்சைப்படுத்துகிறான் ஒருத்தன்னா, அவனை இந்நேரம் உடனே தானே முன்வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவனை சிறையில் அடைக்க வேணாமா? அவனெல்லாம் அமைச்சரா? அரசியல் சாசனத்தின்படி பதவி ஏற்றுக்கொள்வதற்கான அருகதை அவனுக்கு இருக்காமல்ல? அவன் தானே தேசத்துறையே, அவனைத்தானே நீ ஜெயிலில் அடைக்கணும். இந்த ஆட்சியினுடைய அவலத்துக்கு இதுதான் சாட்சி. மத்திய பிரதேச அமைச்சரோட குரலா பார்க்கணுமா, இல்ல ஒட்டுமொத்த பாஜகவோட குரலே இதுதான் அப்படின்னு எடுத்துக்கணுமா? அதாவது தனிநபர் கருத்து என்று இதை பார்க்க முடியாது. இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் என்பது அவர்கள் கட்சியினுடைய கோட்பாடா இல்லையா? தனிநபர் என்ன டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சா என்ன? அவர் நாக்கு தவறி பேசிட்டாரா என்ன? அவனுக்கு முழு நேர வேலையே இஸ்லாமிய வெறுப்பு தானே. இஸ்லாமியர்களை அதிக குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஏன் மோடியே தேர்தல் பிரச்சாரத்தில் பேசலையா? அதிகமான குழந்தை பெற்றுக் கொள்வார்கள், அவங்க இந்த நாட்டுக்கு உண்மையா இருக்க மாட்டான், எல்லாத்தையுமே சொன்னாங்கல்ல அவங்க. அப்ப அவருடைய வழிபாட்டு தலங்களை இடித்து விட்டு அது மேல கோயில் கட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி செய்கிறதா இல்லையா? இங்க எப்படி நாடக காதல்னு சொல்றானா, அது மாதிரி லவ் ஜிகாத்னு சொல்றானா இல்லையா? ஒருத்தனை காதலின் வழியாக ஒட்டுமொத்தமா மதம் மாற்ற முடியுமா? முதல்ல காதலே ஒரு சிலருக்கு தான் வரும். அது எவ்வளவு காலத்துக்கு அந்த பைத்தியம் நீடிக்கும் தெரியாது. காதல் பைத்தியம் எவ்வளவு நாள் வாழ்வாங்கன்னு தெரியாது. எவ்வளவு நாள், அதாவது ரயிலில் ஏறுவது வரைக்கும் தான் கஷ்டம்பாங்க, பலாப்பழத்தை உரிக்கிறது வரைக்கும் தான் கஷ்டம்பாங்க. காதலில் தொடங்குவது கஷ்டம், தொடர்வது கஷ்டம், முடிந்தால் கஷ்டம், முடிஞ்ச முன்னாடி கஷ்டம் தான். இது தனிநபர் விஷயமா இல்லையா? அதை போய் ஒரு கட்சி கோட்பாடா கையில் எடுக்க முடியுமா? லவ் ஜிகாத் அது மாதிரி மாட்டுக்கறி வச்சிருந்தானே அடிச்சு கொலை பண்றானே, அது என்ன யதார்த்தமா நடக்கிறதா? மாட்டு இறைச்சி ஏற்றுமதியை மட்டும் உலக அளவுல அதிகமான கோடிக்கணக்கான டன்களை ஏற்றுமதி பண்ணுவானா, அதுக்கு தடை விதிக்க மாட்டானா? 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி திங்கிறவன அடிச்சு கொலை பண்ணுவானா? இது இஸ்லாமிய வெறுப்பா இல்லையா? எத்தனை இப்ப பாருங்க, வக்ஃபு வாரிய திருத்த சட்டங்கிற பேர்ல இஸ்லாமியர்களின் சொத்துக்களை சூறையாடுவதற்கு ஒரு திருட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்கானா இல்லையா? கருப்பு சட்டத்தை. அது வக்ஃபு ஒழிப்பு சட்டமா, வக்ஃபு திருத்த சட்டமான? அது யாராவது கேட்டானா? எந்த இஸ்லாமியனாவது கேட்டானா எனக்கு முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வாங்க, வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வாங்க? யாராவது கோரிக்கை வைத்தார்களா? பில்கிஸ் பானுவை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த கூட்டம், ஆசிபா என்கிற சிறுமியை கோவிலினுடைய வளாகத்திற்குள்ளேயே வைத்து, கோவிலினுடைய கருவறைக்குள்ளேயே வைத்து கொலை செய்த கூட்டம், வன்புணர்வு செஞ்சு கொண்ட கூட்டம். இவங்க இஸ்லாமிய வெறுப்பு என்பது உன்னுடைய கோட்பாடு. அப்ப திடீர்னு ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசுறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. இவர்கள் ஒட்டுமொத்தமாகவே அரசியல் சாசனத்துக்கு எதிரான மத வெறுப்பு பிரச்சாரத்தை, சமய வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அதனால இவரை கைது செய்யவில்லை, இவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த குற்றத்திற்கு பின்னால் பாஜக இருக்கிறது என்று பாஜக ஒப்புக்கொண்டதாக தான் அர்த்தம். நீங்க முன்னாடியே சொன்னது மாதிரி ட்ரம்ப் வெளிப்படையா நான் தான் போற நிறுத்தினேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஒரு பக்கம் மோடி அவர்கள் 8 மணிக்கு லைவ் வந்தாருன்னா, ஒரு 7:30 மணிக்கே பேசி நான் தான் போற நிறுத்தினேன் சொல்றாருன்னா, இதுவரைக்கும் ட்ரம்ப்புக்கு எதிராக மோடி அவர்கள் எந்த விஷயமே எதிர்க்கிறது சொல்லவே இல்லையே. இந்த விஷயத்துல என்ன காரணம் நினைக்கிறீங்க? அமித்ஷாவை அருகில் வைத்திருக்கும் போது கூட்டணி ஆட்சிக்கு எதிராக ஒரு கருத்தையாவது சொன்னாரா எடப்பாடி பழனிசாமின்னு கேட்கிறாங்களா இல்லையா? அப்பொழுது பொத்துனாப்புல இருந்துட்டு அமித்ஷா கிளம்பி போயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பின்னாடி, இனிமே பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்ச முன்னாடி என்ன சொன்னாரு? கைப்புள்ள மாதிரி சொன்னாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னாரு. ஆளே இல்லாதப்ப சொல்றாருல, அவர் முன்னாடி சொல்லணும்ல, கூட்டணி ஆட்சியை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், இது தவறான கருத்துன்னு சொன்னாலும் பரவாயில்ல. மீடியா மேல பாயிறாரு, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை விட விவரமானவங்க தான் ஊடகத்துல வேலை செய்யறாங்க. திராவிடம்னா என்னன்னு கேட்கறாங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட. அது புராணம் படிச்சாலுக்கு தான் தெரியுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியல, புராணம்னா என்னன்னு தெரியல. திராவிடம் தெரியாம இருக்கிறது கூட ஆச்சரியம் இல்லை, புராணம்னாலும் என்னன்னு தெரியல. ரெண்டுமே தெரியாத ஒரு ஆளா இருக்காரு. அதனால அதே தான் இங்கேயும் நடந்திருக்கிறது. நீ பேசாம வாயை பொத்து, நான் அறிவிக்கிறேன்னு சொல்லி போரை நிறுத்தியது நான் தான் ட்ரம்ப் சொன்னா,
இந்த தேச பக்தர்கள் எவனாவது ட்ரம்புக்கு எதிராக அறிக்கை விட்டுருக்கானா? ட்ரம்ப் எப்படி சொல்லலாம்? இன்னொரு நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் எங்க நாட்டினுடைய பிரச்சனையை குறித்து அவர் எப்படி பேசலாம்? இங்க இருக்கிற அமர் பிரசாத் ரெட்டி அறிக்கை விட்டாரு, உடனே டெலிட் பண்ணிட்டாரு 1/2 மணி நேரத்துல. அர்னாப் கோஸ்வாமி வீடியோ வெளியிட்டாரு, அவரும் டெலிட் பண்ணிட்டாரு திரும்ப. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, பாஜக யாரிடமே கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள். கார்ப்பரேட் கம்பெனிகளிடத்திலே கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள். அமெரிக்காவிடம் இவர்கள் கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் பேசுகிற எல்லா அரசியலுமே இவர்கள் அடிப்படையில் கோழைகள் என்பதற்கு அடையாளம் தான். அதனால இவர்கள் எப்பொழுதுமே ஒரு நேர்மையான அரசியலை இவர்கள் நிகழ்த்தவே முடியாது. இந்திரா காந்தியினுடைய அவர் பாகிஸ்தான் மீது போர் நடத்திய அந்த வீரதீர செயல்களை எல்லாம் இப்பொழுது பல பேர் நினைவு கூறுறாங்கன்னா, இந்திரா காந்தி எவ்வளவு பெஸ்ட், அவங்க எவ்வளவு சிறந்த பிரதமராக இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு ஆளுமை மிக்க ஒரு ஆற்றல் மிக்க பிரதமராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை ட்ரம்ப் அறிவிப்பின் வழியாக இந்திய மக்கள் புரிந்து கொண்டார்கள். முன்னேறத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.